கோவில் உண்டியலை கையோடு பெயர்த்தெடுத்து ஆட்டோவில் வைத்து திருடிச் செல்லும் திருட்டு காட்சிகள் தான் இது. பெருமாள் கோவில் உண்டியலில் கை வைத்த திருடர்கள் போலீசில் சிக்குவார்களா? சென்னை ஆவடி அருகே கருக்கு மேனாம்பேடு கொரட்டூர் பிரதான சாலையில் உள்ள பெருமாள் கோவிலின் பூசாரி வழக்கம் போல இரவு கோவிலை பூட்டிவிட்டு சென்றார். அப்போது அதிகாலை 3 மணி அளவில் ஆட்டோவில் வந்த மர்ம நபர்கள் இருவர் கோவிலின் கேட் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்தனர். கோவில் முழுக்க நோட்டமிட்டவர்கள் உண்டியலை உடைத்து காணிக்கையை களவாட முடிவெடுத்தனர். ஆனால் உண்டியல் பூட்டை உடைக்க முடியாமல் போனதால் அடுத்த திட்டத்தை கையில் எடுத்த களவாணி குரூப் உண்டியலையே கையோடு பெயர்த்தெடுக்க முடிவெடுத்துள்ளனர். வெளியாட்கள் யாராவது வருகிறார்களா என நோட்டமிட ஒருவர் வாசலிலும், சம்பவத்தில் ஈடுபட்ட மற்றொருவரும் திட்டமிட்டபடி 10 நிமிடத்திற்குள் உண்டியலை அலேக்காக பெயர்த்தெடுத்தனர். பின்னர் வெளியே தயாராக இருந்த ஆட்டோவில் உண்டியலை ஏற்றிய திருடர்கள் தங்களின் பிளான் பி பக்காவாக நிறைவேறியதை பூரிப்போடு கொண்டாடிய அதே நேரத்தில் ஒட்டாமாமே என ஒரு வட்டமடித்து ஸ்வை என்று பறந்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிந்த போலீசார் உண்டியல் திருடர்களை பிடிக்க தனிப்படை அமைத்து விசாரித்து வருகின்றனர். திருட்டுக்கு பயன்படுத்திய ஆட்டோவின் பதிவு எண்ணை வைத்து டிராக் செய்து குற்றவாளிகளை நெருங்கியுள்ளனர். விரைவில் உண்டியல் திருடர்கள் பிடிபடுவார்கள், போலீசாரால் சிறப்பாக கவனிக்கப்படுவார்கள்.